இருக்கட்டும், நானே கேட்குறேன். வந்துட்டான். உங்க அம்மா என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? என்ன பண்ணாங்க? ஆஸ்பத்திரியில் குழந்தையவே மாத்திருக்கா. என்ன சொல்றீங்க சார்? நீங்களே சொல்லுங்க சார். உங்க அம்மா தான் என்னோட மனைவிக்கு ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்த்தாங்க. குழந்தை பிறந்ததும் அவங்க கிட்ட எனக்கு வேண்டாதவங்க யாரோ உங்க அம்மா கிட்ட பணத்தை கொடுத்து எங்க குழந்தைய மாத்தி வைக்க சொல்லிட்டாங்க. அவங்க பண்ணது தப்பு இல்லையா? இதை உங்க அம்மா இவளை கூப்பிட்டு சொல்றதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அப்ப நான் வீட்டில் இல்லைங்களே. ஆமா சார், அப்ப இவன் ஜெயில இருந்தான். ஜெயில இருந்தாரா? ஆமா சார், இவன் திருடிட்டு ஜெயிலுக்கு போய் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கான். சரி, உங்களுக்கு ஏதாவது குழந்தைய பத்தின விஷயம் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்களேன். எனக்கு எதுவும் தெரியாது சார். உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணாலும் தரேன். அந்த குழந்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். கெஞ்சி கேக்குறேன், என் குழந்தை எங்க இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சா போதும், சொல்லுங்க. யோ, நீ செஞ்ச பாவத்தை ஒன்னு விடாம உண்மையை சொல்லி புண்ணியத்தை தேடிக்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சா சொல்லுங்களேன். நீங்க சொல்ற உண்மையில தான் ஒரு குடும்பமே தலைக்க போகுது. காணாம போன எங்களோட குழந்தை இப்ப எங்க தவிச்சிட்டு இருக்கானே எங்களுக்கு தெரியல. நான் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு நாள் என்னை எங்கள் அம்மா பார்க்க வந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும்போது ஒருத்தங்க அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து ஒரு குழந்தையை கொல்ல சொன்னாங்களாம். ஆனால் எங்கள் அம்மா அந்த குழந்தையை கொல்லலையா. ஏற்கனவே நான் செஞ்ச பாவத்தால் தான் நீ இப்படி ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இனியும் நான் பாவம் செஞ்சா அது உன்னைத்தான் பெருசாக பாதிக்கும்னு நான் அந்த குழந்தையை கொல்லாமல் ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டேன்னு சொன்னாங்க. நான் அதை பற்றி முழுசாக காது கொடுத்து கூட கேட்கல. அது எந்த ஆசிரமம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஏய், தெரிஞ்சா சொல்லிடுறா. எனக்கு தான் அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறல்ல. இதுக்கப்புறம் என்ன சொல்ல சொன்னா நான் என்னன்னு சொல்கிறது? இப்ப ஏன் அழுகிற? செல்வி, அழாத செல்வி. வா, சென்னையில் இருக்கிற எல்லா ஆசிரமத்திலையும் போய் குழந்தையை தேடுவோம். ம், வரங்க. வாங்க. செல்வி, நான் டிரைவ் பண்ணிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்குறேன். ம், செல்வி, ஒரு நிமிஷம். என்ன செல்வி, ரொம்ப தூரம் சுத்தி அலைஞ்ச மாதிரி தெரியுது. சந்தோஷ கூப்பிட்டுட்டு எங்க போயிருந்த? வெளியே போயிருந்தோம். ஏய், கார்ல நீ போயிட்டு வரும்போதே வெளியில தான் போயிட்டு வரேன்னு எனக்கு தெரியாதா? எங்க போனேன்னு தான் நான் கேக்குறேன். உன் குழந்தைய சீரியஸா தேடிட்டு இருக்க, அதுவும் தொலைஞ்ச இடத்துலயே தேடிட்டு இருக்க, அதானே? தொலைக்காமலேயே தொலைச்சுதான் நினைச்சு தேடிட்டு இருக்க. எதுக்கு இந்த நாடகம்? மாயா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு குழந்தை பிறந்து செத்து போச்சு. உனக்கு குழந்தை இருந்ததாவும் அதை நீ தேடுறதாவும் ஹாஸ்பிட்டல்ல போய் சண்டை போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பண்ணா சந்தோஷ் தான் உன்னை நம்புவான். ஆனா உனக்கு அறிவில்ல. சந்தோஷ் உன்னை பொண்டாட்டின்ற ஸ்தானத்துல இருந்து துரத்திடுவானோன்னு பயந்து இப்போ உன் குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்லி உன் இடத்த தக்க வச்சுக்க பாக்குறியா? உன் பகல் கனவெல்லாம் பலிக்காது செல்வி. மாயா, மறுபடியும் மறுபடியும் நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. எனக்கு பிறந்த குழந்தை இறக்கல, அது உயிரோட தான் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல அது வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சூப்பரா கதை சொல்ற செல்வி. உன் குழந்தை பிறக்கும் போதே ஹாஸ்பிட்டல்ல அவ்ளோ பேர் கூடி நிக்கிறோம்.
டாக்டர் உன் குழந்தை பிறக்கும் போதே இறந்துடுச்சுன்னு சொன்னாரு. ஆனா அதையும் மீறி இப்ப உன் குழந்தை எங்கேயோ உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற? நல்லா இருக்குடி உன் நியாயம். கொலையும் செய்வாள் பத்தினின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தாண்டி பாக்குறேன் நீ உன் இடத்தை தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்வ போல. மாயா, நான் ஏற்கனவே ரொம்ப வேதனையில இருக்கேன். நீ பேசி என்ன குத்தி காட்டாத ப்ளீஸ். ஏய் நீ மட்டுமாடி வேதனையில இருக்க? நல்லா இருக்கிற சந்தோஷையும் குழப்பி அவனையும் வேதனைப்படுத்திட்டு இருக்க. அவனை தேவையில்லாம எங்கெங்கயோ கூட்டிட்டு போய் அலைய வச்சிட்டு இருக்க. உன்னால சந்தோஷோட ஹெல்த் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவ? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்ற மாதிரி சந்தோஷ் கிட்ட போய் உன் குழந்தை உயிரோட தான் இருக்கு, அது இங்க இருக்கு அங்க இருக்குன்னு அவனையும் அலைய வச்சிட்டு இருக்க. ஏண்டி நீ தான் 5 வருஷம் பிரிஞ்சிருந்தியே, அப்புறம் எப்படி உனக்கு குழந்தை பிறந்திருக்கும்? மாயா, இந்த மாதிரி அசிங்கமா எல்லாம் பேசாத. எனக்கும் சந்தோஷ்க்கும் பிறந்த குழந்தை இன்னும் சாகல, அது இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு உன்கிட்ட யார் சொன்னது? பகல் கனவு காண்றியா? என் குழந்தை உயிரோட தான் இருக்கு, அது நிச்சயமா இந்த வீட்டுக்கு ஒரு நாள் வரும். ஓஹோ, நல்லா இருக்குடி உன் நாடகம். உன் குழந்தை திடீர்னு இந்த வீட்டுக்கு வரும்ன்றத கேட்டு சந்தோஷ் வேணா ஏமாறலாம், ஆனா நாங்க ஏமாற மாட்டோம். நான் சந்தோஷ் ஏமாறவும் விட மாட்டேமா. இங்க பாரு செல்வி, நீ போடுற வேஷத்தெல்லாம் என்னால நம்பிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா நீ வேற ஏதாவது ட்ராக்க யோசிச்சு பாரு. தேவையில்லாம இந்த குழந்தை டிராமா எல்லாம் போட்டு என்ன போர் அடிக்காத. உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது மாயா. நிச்சயம் ஒரு நாள் அது உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். அப்போ உங்க எல்லாருக்குமே புரியும் நான் சொன்னது பொய் இல்ல உண்மைன்னு. இப்படி எல்லாம் வெளியில போய் சொல்லிட்டு இருக்காத. எல்லாரும் உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. உன் குழந்தை இருக்குன்றதுக்கு உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஏதோ உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சந்தோஷம் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்கான். ஆனா நீ இப்படியே 4 நாள் பண்ணிட்டு இருந்தேன்னு வெய்ய, எந்த முயற்சியும் நீ பண்ண தேவையில்ல. அவனே உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான். அப்புறம் நீ சுதந்திரமா இந்த உலகம் முழுக்க உன் குழந்தைய தேடலாம். எப்படி வசதி? மாயா, நீயும் ஒரு குழந்தைய பெத்தவதானே. ஒரு தாயோட மனவேதனைய உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? நான் எவ்வளவு வேதனையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய், உன்னோட குறைய சொல்றியா இல்ல என்னோட குறைய சொல்றியா? என்ன சபிக்கிற மாதிரியே பேசுற? நான் உன்னை தேவையில்லாத வேலைய செய்ய வேணான்னு தான் சொல்றேன். நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத. உன்கிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மாயா. எது உண்மைன்னு இந்த உலகத்துக்கு நான் புரிய வைப்பேன். அப்ப நீங்க எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. ஏய், என்னடி இவ இவ்ளோ வீராப்பா பேசுறா? நிஜமாவே குழந்தை கிடைச்சிருமா? அப்படியே வாயிலே குத்துனா மரியாதையா போகல. அறிவு சித்தப்பா செஞ்ச முட்டாள்தனம் இப்ப எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ச்சே, ஒருவேளை சந்தோஷ் உண்மையாவே அவன் குழந்தை இருக்குன்னு நம்புறானா? இத இப்படியே விடக்கூடாதே. அந்த குழந்தை பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். அப்படி இல்லனா செல்வியோட குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை உடனே அழிச்சாகணும். எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ அஞ்சலி. காய்கறி நறுக்கிட்டு அம்மா சமைச்சிடுறேன். சரிம்மா. காவியா, காவியா குட்டிக்கு பசிக்குதுன்னு சொல்றா. நீங்க என்ன சமைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல பிரியா, இப்பதான் சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா சமைச்சிடுறோம். என்ன ரெடி ஆயிடும்? இந்த வீட்ல ஒருத்தருக்கும் பொறுப்பே இல்ல. என்ன தவிர எல்லாருமே சோம்பேறி ஆயிட்டீங்க. அதனால இன்னைக்கு காவியா பாப்பாக்கு நானே சமைக்க போறேன். இன்னைக்கு நான் தான் பெஸ்டா சமைக்க போறேன். போனா போகுது. நீங்களும் வேணும்னா நான் சமைக்கிறத சாப்பிடுங்க. காவியா, மம்மி உனக்கு ஊட்டி விடுறேன். காவியா பாப்பாக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? எதுவுமே வேணாம் மம்மி. இப்பதான் பசிக்குதுன்னு சொன்ன, இப்ப சாப்பாடு வேணான்னு சொல்ற? மம்மி உனக்கு சாப்பிடுறதுக்கு சாம்பார் மம்மம், பப்பு மம்மம் எல்லாம் செஞ்சு தரேன். ஓகேவா? ஓகே மம்மி.
முருங்கைக்காயை எப்படியா வெட்டுவேன்? தள்ளு. ஒரே வெட்டு 2 துண்டு. இப்படி வெட்டணும். தக்காளி எடு. இந்தாங்க. தக்காளி யாராவது கத்தியில கட் பண்ணுவாங்களா? அந்த பச்சை மிளகாய் எடு. பச்சை மிளகாவா? அந்த பிளேட் எடு. ஐயோ என்னடி இது? மம்மி காய்கறி எல்லாம் எச்ச பண்றாங்கம்மா. என்ன பண்றீங்க? இன்னும் எவ்வளவு நேரம் தான் பொறுக்கிட்டு இருப்பீங்க? கொடுங்க. காவியா குட்டி, இந்த தீபா, அந்த வயசான அம்மா எல்லாரும் வேஸ்ட். மம்மி எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் பாரு, சரியா? பருப்பு சாதம் செய்யலாம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவ என்ன பண்ண போறாளோ? விடுங்கம்மா, பாத்துக்கலாம். வராங்க வராங்க வராங்க. ஏய், பருப்பு அரிசியும் போட்டாச்சு, காய்கறி போடு. ஐயோ, சாம்பார் தனியா வைக்கணும், சாதம் தனியா வைக்கணும். பரவாயில்ல, எப்படியும் எல்லாம் ஒரே வயித்துக்குள்ள தானே போக போகுது. ஒன்னா வெந்தா தப்பு இல்லையே. இங்க பாரு. ஏய் ஏய் ஏய். அம்மா, ஸ்டவ் பத்த வைக்கல. பத்த வச்சிடுறேன். காவியா, இன்னும் 5 minutes சாப்பாடு ரெடி ஆயிடும். ஐயோ, நான் என்ன போட மறந்துட்டேனே. என்னடி இவ்ளோ என்ன ஊத்துறா? உப்பு போடணும். மொத்த உப்பும் போட்டா? உப்பு போட்டுட்டேன். மிளகாத்தூள் போடணும். பா, 2 minutes ரெடி ஆயிடும். வேற என்ன போடணும்? ரொம்ப வேர்க்குது. ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு எடுத்துட்டு போலாம். துணி எங்க? வாங்க 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 வாங்க. காவியக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்கிற. பொறுப்பே இல்லாம நின்னு வேடிக்கை பாக்குறீங்க. வாங்க, வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, வந்து எல்லாத்தையும் எடுங்க. சூப்பரா இருக்கும் காவியா, நம்ம சாப்பிடலாம். என்ன டேபிள க்ளீன் பண்ணாம எப்படி பிளேட் வைக்கிறது? இந்த க்ளீன் பண்ணு. என்ன கையில வச்சிட்டு நிக்கிறீங்க மச மசன்னு? எல்லாருக்கும் பிளேட் வைங்க. காவியாக்கு ஒரு பிளேட் கொடுங்க. சாப்பிடு. ஏ தீபா, இத பாத்தியா?
நான் எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா சமைச்சிருக்கேன். எனக்காவது இப்படி உருப்படியா சமைச்சிருக்கியா? உட்காருங்க. பிளேட்ட கொடுங்க. இந்தாங்க. வேணுங்கிறத கூச்சப்படாம போட்டு சாப்பிடுங்க. காவியா, சாப்பிடு பாப்பா. என்ன மம்மி இது? உனக்கு பிடிச்ச சாம்பார் மம்மு. சாப்பிடுங்க. சாப்பிடு பாப்பா. மம்மி நீங்க சாப்பிடலையா மம்மி? நான் சாப்பிடுறேன் பாப்பா, நீங்க சாப்பிடுங்க. இந்தா வச்சுக்கோ. காட்டு. அஞ்சலி நல்லாதான் மம்மி இருக்கு. நீங்க ஏன் சாப்பிடாம வேடிக்கை பாக்குறீங்க? சாப்பிடுங்க. சரி. என்னாச்சு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியா? நானும் சாப்பிடுறேன். என்ன இது? சாப்பாடு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் யாரும் என்கிட்ட சொல்லல? காவியா, சாப்பாடு ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆமா மம்மி. சமைக்கும் போது ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. இவங்க காய் வெட்டினதுலயும் இவங்க கல்லு பொறுக்குனதுலயும் தான் ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு பாப்பா. நான் கரெக்டா தான் சமைச்சேன். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சமைக்கிட்டா? பிரியா, நீங்க ஏற்கனவே சமைச்சு டயர்டா இருக்கீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் ரெஸ்ட் எடுத்தா அப்ப யாரு தான் சமைக்கிறது? காவியா பாப்பாக்கு பசிக்குமே. நான் சமைக்கிறேன் பிரியா. அப்படியா? நீ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து கூப்பிடு, நான் சாப்பிடுறேன். சரி பிரியா. மா, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். இப்ப சாப்பாட்டுக்கு என்னடி பண்றது? இதுக்கப்புறம் சமைச்சா டைம் ஆயிடுமா? ஃபோன் பண்ணி ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அஞ்சம்மா, எதுக்கு அழுகுறீங்க? இல்லையே, பொய் சொல்லாதீங்க. நான் ஒன்னும் அழலையே. கண்ணில் தண்ணி வந்தா அழுதுதான் அர்த்தம். நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு எனக்கு தெரியும் அஞ்சம்மா. நீங்க பாப்பாவை நினைச்சு தானே அழுகுறீங்க. அப்பாவும் நீங்களும் பாப்பாவை தேடி போனீங்க, கிடைக்கலையா? இல்ல, எங்க தேடியும் கிடைக்கல. என்னால அந்த கவலையை தாங்கிக்கவே முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு அஸ்வந்த். எங்க டீச்சர் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா அதை தேடிட்டே இருக்கணும், முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சம்மா. இத்தனை வருஷம் விட்டுட்டு நீங்கள் இப்போ தான் பாப்பாவை தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்குள்ளே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண எப்படி? மறுபடியும் தைரியமாக தேடுங்க அஞ்சம்மா, பாப்பா கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி சொல்லுடா. வயசுல சின்ன பையன் எவ்வளவு நம்பிக்கையா பேசுறான் பார். அந்த நம்பிக்கை உனக்கு ஏன் செல்வி இல்லாம போச்சு? இல்லம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதானடி தேடவே ஆரம்பிச்சிருக்கோம். கண்ணம்மாவும் நிச்சயம் அந்த குழந்தை கிடைச்சிரும் சொல்லிருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஓலைச்சுவடி ஜோஷியரும் குழந்தை கண்டிப்பா கிடைக்கும் தானே சொல்லிருக்காரு. நீயும் குழந்தை கிடைக்கணும்னு வேண்டி அம்மனுக்கு தீச்சட்டிலாம் எடுத்திருக்க. அது எல்லாத்துக்கும் பலன் நிச்சயமா கிடைக்கும்டி. அஞ்சம்மா, பாப்பா கண்டிப்பாக கிடைக்கும். நானும் உங்களுக்கு டெய்லி சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அதெல்லாம் ஒன்னும் கிடைக்காது. இருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. இல்லாத ஒரு விஷயம் எப்படி கிடைக்கும்? எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணாதீங்க. நீங்களே கண்ணுல பார்க்காத ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கீங்க. இதுல இந்த சின்ன பையனை வேற கெடுக்குறீங்களா? பாட்டி, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம இங்க வந்து ஆஜராகிற? டேய், நீ படிக்கிற வேலையை விட்டுட்டு இங்க வந்து கிழவ மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியா? அவங்க தான் அறிவு கெட்டத்தனமா உளறிட்டு இருக்காங்க.
நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருடா. இல்லன்னு வெயி, ஷாப்பிங் போன உங்க அம்மா திரும்ப வந்து உன்னை உருட்டு கட்டையாலேயே அடிப்பா. உனக்கு பரவாயில்லையா? என்னை யாரும் அடிக்க மாட்டாங்க. இந்த விஷயத்த டாடி கிட்ட சொன்னா அவர் தான் ஒன்று அடிப்பார். அவங்களே குழந்தைய தொலைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாம ஓவரா வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க. நீலாம் ஒரு பாட்டியா? ஓஹோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து என் பேரன் கிட்ட என்னைய திட்ட சொல்றீங்களா? அவன் எப்படி பேசுறான் பாத்தீங்கல்ல? அஸ்வந்த், அப்படிலாம் பெரியவங்கள பேசக்கூடாது. ஓஹோ, நல்லா இருக்குதே உங்க கதை. ஏன் எதிர்க்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போனதுக்கு அப்புறம் அவங்கள திட்டுன்னு சொல்லி கொடுப்பீங்களா? நாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணலமா. பாட்டி சும்மா சும்மா அவங்க கூட சண்டை போடாது, அமைதியா இருங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல சந்தோஷ். ஒன்னும் இல்லையா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க பாக்குறியா? என்ன சொல்றீங்க ஆண்டி? அன்னிக்கு இவ சொன்னான்றதுக்காக நீ வேலையெல்லாம் விட்டுட்டு குழந்தைய தேட போனல. ஆனா அது கிடைக்கலன்னதும் நாம என்ன பண்ண முடியும்? இந்த வீட்ல உட்காந்துக்கின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. ஏமா இப்படி வாழற வீட்ல அழறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த சின்ன பையன் கிட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவன் மனசையும் கஷ்டப்படுத்துறாங்க. இல்லாத விஷயத்த தேடாதன்னு சொன்னதுக்காக 2 பேரும் என்கிட்ட சண்டைக்கு வராங்க. செல்வி, நாம தான் அன்னைக்கு எல்லா இடத்துலையும் போய் தேடணும்ல. கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா குழந்தை கிடைச்சிருமா என்ன? அப்படி இல்ல சந்தோஷ். இதை பாரு செல்வி, கிடைக்கிற விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக இப்படி சண்டை போட்டா எதுவுமே நடக்காது. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க ப்ளீஸ். வாடா.